அதிகமா ஓட்டு வந்துருச்சுன்னா யாருக்கு ஆபத்தா இருக்கும்? ஆளும் கட்சிக்கு, ஆளும் கட்சி செய்யக்கூடிய ஊழலுக்கு. இவங்களுக்கு ஆபத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா? இல்ல இவ்வளவுதான் நம்மளால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத டெவலப்மெண்ட் செய்ய முடியுமா? இன்னைக்கு நடந்த பல விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில கிளாம்பாக்கத்துல இருந்து நிறைய ஊர் சைடு, ஊர்ல இருந்து கிராமம் சைடு, கிராமத்துல இருந்து ஊர் சைடு இப்படின்னு சொல்ற பேருந்துகள் அப்படிங்கிறது சரியா இயக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுவும் கிளாம்பாக்கத்துல நேற்று இரவு 2 மணி 3 மணியிலிருந்து இப்ப வரையிலும் அங்க காத்திருக்கக்கூடிய ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க, வாலிபர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. இவங்கள என்னன்னு கேட்கறதுக்கு காவல்துறை அதிகாரிகள் வராத போது டிவிகேவினுடைய பாட்டை தூக்கி போட்ட உடனே யாருப்பா பாட்ட போறது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்கறாங்க, என்ன சார் இவ்வளவு நாள் வரல, இவ்வளவு நேரம் வரல, நாங்க இங்க இருந்து போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கான பஸ் சர்வீஸ் எதுவுமே இல்ல, கேட்டா எல்லாமே ரிசர்வ் சொல்றாங்க, இருக்கிற பஸ்ஸுக்கு கண்டக்டர் வர்றது கிடையாது, கண்டக்டர் இருந்தா டிரைவர் இருக்கிறது கிடையாது, எல்லாமே ரிசர்வ் பண்ணிட்டு தான் போகணும், அன்ரிசர்வ்ல வரக்கூடிய நாங்களா என்ன சார் செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம், 100% வாக்குப்பதிவை நீங்க செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் இவ்வளவு விளம்பரங்கள் கொடுத்த பிறகும் பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்ததற்கான மர்மமான காரணம் தெரியல, சீரியஸா தெரியல. இவ்வளவுதான் நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சார் இது நியாயமா சார்? எத்தனை பேருடைய கனவா இருக்கு, எத்தனை பேர் வெளியூர்கள்ல இருந்து லீவ் போட முடியாம அடுத்த நாள் போய் நமக்கு காலையிலேயே விடிய காலையிலேயே நம்ம போய் சேர்ந்துடலாம், ஒரு இரவு ஒரு 12 மணிக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி அங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கியூ நின்று நொந்து வீட்டுக்கு திரும்பின எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா? இவங்களுடைய சாபம்லாம் சும்மா விடுமா சார்? இப்ப இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரம் சரியா வேலை செய்கிறதா அப்படின்னு கேட்டா யாருக்கோ வேலை செய்றீங்க, ஆனா மனசாட்சியுடன் நீங்க வேலை செய்யல அப்படிங்கிறது மட்டும் தெள்ள தெளிவாக புரிகிறது.